ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா நிறைய ஆர்டர் வருது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி வந்த ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக முடிக்க முடியலக்கா, எனக்கு ப்ளவுஸ்லாம் வருது, அதனால் என்னால் தைக்க முடியல, எனக்கு வந்து சோம்பேத்தனமாக இருக்குது, நான் வந்து என் டயத்தெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டரும் நிறைய வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய தைக்கவும் ஆரம்பிக்கலாம். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே மிஷினில் உட்காந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தைக்க முடியும். எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இப்போ வரைக்குமே நான் எந்த கஸ்டமரையுமே எந்த டைமில் கொண்டு வந்து கொடுத்துமே நான் வந்து தைக்க மாட்டேன், இல்லை எனக்கு வந்து இது வந்து தைக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. நீங்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. என்ன சூழ்நிலையாக இருந்தால் கூட நான் தைச்சி கொடுத்துட்டு தான் நான் போவேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தொழிலில் கற்றுக்கிட்ட விஷயம். நம்ம எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து எந்த டைம் அவங்களுக்கு ஒரு நாள் எல்லா நாளுமே வந்து முந்தின நாள் கொடுத்துட்டு மறுநாள் கேட்க மாட்டாங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு அவசரமாக தேவைப்படும்போது நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும். பரவாயில்ல, அந்த பொண்ணு நைட்டு கொடுத்தோம் காலையில் தச்சு தந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட பேச்சு திறமையிலையும் இருக்குது. நிறைய பேர் வந்து ரூடாக பேசுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, சில பேர் சின்ன தப்பு இருந்தால் கூட பெருசாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து பெருசாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதை இந்த மாதிரி இருக்குமா, இதை வந்து சரி பண்ணிடுங்க அடுத்த ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த மாதிரி கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு தக்கன பேச கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து எப்போ கால் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கஸ்டமர் ஒரு வேளை நீங்கள் ஒரு ப்ளவுஸை தச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ப்ளவுஸுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு எதுவும் குறை சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் அப்படி வந்து இருக்காதீங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து எதையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் வந்து நம்மளால் மேலே வர முடியும். சின்ன சின்ன தப்பு வந்து செய்யாமல் நம்மளால் வந்து எந்த ப்ளவுஸையுமே வந்து தச்சு கொடுக்க முடியாது, எந்த தொழிலுமே பண்ணவும் முடியாது. அதனால் ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம வந்து அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அதனால் தைரியமாக வந்து அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு டைமிங் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமிங்க்கு ஷார்ப்பாக கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு வந்து வாங்க வர நேரத்தில் வந்து நீங்கள் தச்சுக்கிட்டு இருக்கதோ இல்லை ஊக்குவிக்கிறதோ அந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. அது வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்தோடனே ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வருவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கனாலும் நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தொழிலில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டேன்க்கா, எனக்கு வந்து காசு கரெக்டாக கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து காசு வாங்காமல் ப்ளவுஸை கொடுக்காதீங்க. ஏன்னா அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, எனக்கு ப்ளவுஸ் வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். நம்மளையே வந்து நம்மளை தாழ்த்தி நினச்சிக்கிடுவோம். நமக்கு ப்ளவுஸ் கொடுக்குறதே பெருசு, அவங்ககிட்ட போய் எப்படி காசு கேட்குறது, 2 நாளில் தரேன் இருக்காங்களா தருவாங்க அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் அவங்க வீட்டு வாசல்னு கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு புரியல. நான் வந்து தையல் பழகினப்போ வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தெரில. நான் அவங்க வீட்டில் போய் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், நாம் வந்து தச்சு கொடுக்குறோம், அதுக்கு காசு கொடுத்துட்டு தானே அவங்க கடையிலனாலும் வாங்கிட்டு போவாங்க, நம்மகிட்ட மட்டும் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காசு இல்லாமல் நான் எந்த ப்ளவுஸுமே கொடுக்குறதில்ல. ரொம்ப ரேரு. ஒரு வேளை மந்த்லி கடைசி அதாவது 25ஆம் தேதிக்கு மேலே ப்ளவுஸ் கொடுக்காங்க, ஏக்கா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவேன். அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க கரெக்டாக தடவை போடுறாங்களான்னு பார்ப்பேன். இல்லைனா அடுத்த தடவை நான் சொல்லிடுவேன், ஏக்கா அப்படி வந்து நீங்கள் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். இதில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம தொழில் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வர்ற வருமானம் முக்கியம். நம்ம அதுக்காக ஏமாறவும் கூடாது. அதுக்கப்புறமா ஒரு சிலர் இருக்காங்க, பணத்தை வந்து கொடுத்துட்டு தான் ப்ளவுஸே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமரை வந்து எப்போ வந்து கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த மாதிரி கஸ்டமரை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்குற கஸ்டமர் வந்து ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு வந்து ஆர்டர் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலு இல்லை காலேஜு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒர்க் பண்ணுற இடம் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி வைங்க, அக்கா நான் தைக்கிறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் போட்டு போகும்போது அந்த கஸ்டமர் அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி போய் நல்லா தைச்சிருக்காங்க, யார் தைச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அப்படி வந்து நமக்கு வந்து என்கொயரியும் வரும், அவங்களுமே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் வந்து
ப்ளவுஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. நம்ம வாயை திறந்து சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து நம்ம தைக்கிறோன்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் வந்து நான் தைக்கிறேங்கிறதே சொல்லதுக்கு பயந்து போயிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நம்ம தைக்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் கஸ்டமரும் நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து எவ்வளோ தைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து ஒரு 10 ரூபா கம்மியாகவே வாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் போக போக உங்கள் தையல் பிடிச்சிட்டு அப்படின்னா அவங்க வேறு யார்ட்டையும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் தைக்கிறீங்க, இப்போ தான் பிகினராக இருக்கேன், நான் வந்து இப்போ தான் மிஷின் போட்டு தைக்கிறேன்க்கா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வந்து சார்ஜ் கம்மியாக வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க. அதே மாதிரி இந்த பிகினராக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைனிங்லாம் வந்து நிறைய வாங்கி வைங்க, நூல் வந்து வாங்கி வைங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போ எந்த கலர் வரும்னு தெரியாது. நிறைய பேர் வந்து இப்போ கஸ்டமர்லாம் லைனிங் வாங்குறதே கிடையாது, நம்ம தான் போடுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் தயாராகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து 8 மணிக்கு கொடுத்துட்டு எனக்கு காலையில் வேணுங்கிறாங்கன்னா நம்ம கையில் அந்த லைனிங் இருந்தால் மட்டும்தான் தைச்சி கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்கள் கையில் வந்து எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு மீட்டராவது வச்சுருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை எப்போவுமே ரீஸ்டாக் பண்ணுங்கள். அது முடிஞ்சிட்டு அப்படின்னா அடுத்து வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேட் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து நான் 1000 ரூபாய்க்கு தைச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதம் நான் 2000 ரூபாய்க்கு தைக்கணும். அப்போ இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும், இன்னும் நான் நிறைய தைக்கணும், நோன்னு சொல்லக்கூடாது எந்த கஸ்டமர் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கோங்க. அப்போ வந்து தானாக உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு தோணும். நான் வந்து டெய்லியுமே வந்து இன்றைக்கி நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அப்படின்னு பார்ப்பேன். நான் வந்து டெய்லி வருமானம் வரணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அது ரொம்ப முக்கியம் கூட. இந்த தொழில் வீட்டிலேருந்து பண்ணுறேன்னு சொல்கிற டெய்லர் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களில் எத்தனை பேர் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, எனக்கு வந்து வீட்டு சூழ்நிலை காரணமாக நம்ம குழந்தைங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தைக்கிறத வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். வெளியில் போய் நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம டைமிங்க்கு போகணும், டைமிங்க்கு வரணும், லீவு கேட்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும். நமக்கு இந்த தொழிலில் அப்படிலாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து நாளைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னாலும் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நைட்டு உட்காந்து தைச்சிட்டு நம்ம வந்து காலையில் ஃபங்க்ஷன் போயிடலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம உங்களுக்கு வந்து தையல் தொழில் தெரியும், என் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தொழிலாக மாற்றி நிறைய வந்து சம்பாதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எப்போவுமே வந்து இன்னொருத்தங்க மேலே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து தனியாக செயல்படவே முடியாது. இப்படி வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், இந்த தொழிலில் நிறைய பேரை பார்க்க முடியும், அவங்கக்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும், நம்ம உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்து டிவி பார்த்துட்டு நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. விலைவாசியிலேருந்து எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. நமக்கு ஒரு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் வெளியில் வாங்குற சம்பளத்தை விட நான் இந்த தொழிலில் வந்து ஜாஸ்தியாக வாங்குறேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கணிக்கவே முடியாது. நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம். நீங்கள் வந்து நேற்று வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து 2ஆம் தேதி நான் வந்து எத்தனை தைச்சேன் அப்படின்னா 4 ப்ளவுஸும் ஒரு சுடிதாரும் தைச்சேன். அவ்வளோதான் என்னால் தைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால என்னால் முடியல. நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறீங்க தொழிலில் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு என்னாலும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி சுறுசுறுப்பாக தைக்க முடியாது. கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டீ ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா டீ குடிச்சிட்டு அப்புறமா உட்காருங்க. இல்லை நமக்கு வந்து வேறு பாட்டு கேட்டு என்ன தைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம மனசை வந்து நம்ம தான் மாற்றிக்க முடியும். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுக்கா அதனால் என்னால் தைக்க முடியல அப்படின்னு சாக்கு சொல்லாதீங்க. அந்த ப்ராப்ளத்தை யோசிச்சுட்டே இருந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக போகிறது இல்லை. அதனால் அது நடந்துருச்சா கொஞ்சம் நேரம் யோசிச்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவங்கவுங்க வேலைக்கு போகாமல் யாரும் வீட்டில் இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம பிரச்சனையை யோசிச்சுட்டு நம்ம தைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் வருமானம் கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் வந்து நம்ம வீட்டு பிரச்சனை வேறு, நம்ம தொழில் வேறு, நம்ம பண்ணுற தொழிலுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த டைம் அப்படின்னா அந்த டைமில் வந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ரெகுலராக ஒரு 10 நாளோ 20 நாளோ ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் டயத்தை மாற்ற முடியாது. ஒரு பழக்கம் வந்து பழகிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து தைங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நல்லா வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும். அதனால் உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துடலாமா அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். கஸ்டமர் இருக்கும்போதே அந்த கிளாத் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு பத்துமா இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும். அமௌண்ட்டையும் நீங்கள் முதல்ல
நீங்கள் எத்தனை பேர் வந்து டெய்லி தைக்கிறீங்க, எத்தனை ப்ளவுஸ் வந்து டெய்லி தைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கையாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு 1.5 ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து நான் வந்து 10 ப்ளவுஸ் தைக்கணும், 7 ப்ளவுஸ் தைக்கணும்னா ஒரு நாள் தைச்சிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அதில் கவனமாக இருங்க. தைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம உடம்புமே ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம தைக்கிறதுக்கு தக்கன நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக சாப்பிடணும். அப்போனா மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம வேலை செய்ய முடியும். உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிட்டு பழகுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. அந்தந்த டயத்துக்கு அந்தந்த நேரம் சாப்பிட்ருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் டைமை வந்து செட்டில் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் சாப்பிட்ணும், இந்த டைமில் நம்ம வந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கட் பண்ணுற வேலையுமே நைட்டே முடிச்சு வச்சுருங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கீங்க, எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குறவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் போகிறாங்க, படிக்க போகிறாங்க, இல்லை இப்போ தான் வந்து தையல் தொழில் முடிச்சிருக்காங்க, வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த தொழில் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கற்றுக் கொடுங்க. அதுவுமே நமக்கு வருமானம் தான். தையல் வந்து தச்சா தான் வருமானம்னு கிடையாது, சொல்லிக் கொடுத்தா கூட வருமானம் தான். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ இன்னும் 4 பேருக்கு வந்து நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கும் ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.